ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச பத்திரிகையாளர் இந்திரகுமார் தேரடி அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம். தமிழ்நாடு வெர்சஸ் ஆளுநர் வழக்கில் ஆளுநரோட அதிகார வரம்புகள் குறித்து உச்சநீதிமன்றம் கொடுத்த ஒரு சிறப்பு வாய்ந்த தீர்ப்பு. அந்த தீர்ப்பு குறித்து ஒரு விளக்கத்தை கேட்டு உச்சநீதிமன்றத்தோட ஒப்பீனியனை கேட்டு, அதாவது 143 சட்டத்தை பயன்படுத்தி பிரசிடென்ட்டுக்கு இருக்கிற அதிகாரத்தில் பிரசிடென்ட் திரௌபதி முர்மு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு. இதோட அவசியம் என்ன? இதனால் என்ன நடக்கும்? முதல்ல உச்சநீதிமன்றம் கொடுத்த அந்த வழக்கினுடைய தீர்ப்பு சட்டமன்றங்களினுடைய இறையாண்மை தொடர்பானது, சட்டமன்றங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் தொடர்பானது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் அதிகாரம் தொடர்பானது, மக்களின் அதிகாரம் தொடர்பானது. யாரோ ஒருவர் யாராலேயோ நியமிக்கப்படுகின்ற யாரோ ஒருத்தர் அதிகாரம் எடுக்கக்கூடாது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்குத்தான் முழுமையான அதிகாரம் என்பதை உத்தரவாதப்படுத்துவதற்காக உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு. நீங்களே சொன்னது போல அது ஏன் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா, அது மக்களின் அதிகாரத்தை இந்த நாட்டின் சட்டப்பேரவையில் உறுதி செய்யும் வகையாக அமைந்திருக்கிறது நீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பு. இதே தான் பிரசிடென்ட்டுக்கும். இடையில ஜெகதீப் தன்கர் குடியரசு துணைத் தலைவர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்படி எல்லாத்தையும் அதிகாரத்தை அவங்களே எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்ப நாங்களாம் என்ன பண்றது? சூப்பர் பார்லிமெண்டா அப்படின்னு கேட்டாரு. அவருக்கு முதல்ல ஜட்ஜ்மெண்ட்டே புரியல அப்படின்னு நினைக்கிறேன். அவர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்ன்றாங்க, பல வழக்குகளில் ஆஜராயிருக்கிறாருன்றாங்க. அப்போது ஒரு வழக்கறிஞர் இதை புரிஞ்சுக்கிட முடியல அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பொதுவாக சுப்ரீம் கோர்ட் லாயர்ஸ் எல்லாருக்குமே கான்ஸ்டியூஷன் பற்றின ஒரு நல்ல புரிதல் இருக்கும். இங்கே நீங்கள் மற்ற நீதிமன்றங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய சப்ஜெக்ட் எக்ஸ்பர்டீஸ் இருக்கும். ஆனால் முழுமையாக கான்ஸ்டியூஷன் பற்றி பேசுவது அப்படின்றது உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் தான் ரொம்ப பிரதானம். அப்போ அப்படி ஒரு வழக்கறிஞர் இதை புரிஞ்சுக்கிடாமல் இப்படி பேசுகிறாரு. அதை சிஎம் ஸ்டாலின் விளக்கம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? நீங்கள் சொல்கிறது தான் தீர்ப்பும் சொல்லியிருக்குது. எப்படி பார்லிமெண்ட்டுக்கு தான் அதிகாரம் இருக்குது, குடியரசுத் தலைவர் கிடையாதோ, அதே போல் சட்டமன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்குது, ஆளுநருக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் விளக்கம் சொல்லியிருக்கிறாரு. யாராவது அந்த நபருக்கு ஹிந்தியில் விளக்கம் சொன்னாங்கன்னா புரியும்னு நான் நினைக்கிறேன். அதே குழப்பம் பிரசிடென்ட் திரௌபதி முர்முவுக்கும் ஏற்பட்டிருக்கிறதா அப்படின்னா, திரௌபதி முர்முவுக்கு இதில் சந்தேகம் ஏற்படுவதற்கு எந்த வேலையும் கிடையாது. அவங்க கொடுக்குற ஃபைலில் கையெழுத்து போடுறவங்க. இது வரைக்கும் அவங்க ஏதாவது ஒரு கோப்பை நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்கன்னு ஏதாவது இருக்கா? காலவரையிட்டு நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்கன்னு திரௌபதி முர்மு மேலே ஏதாவது ஒரு சார்ஜ் இருக்கா? கிடையாது. மாறாக இன்னைக்கு அனுப்புனா சாயங்காலமே கையெழுத்து போட்டு ஃபைலை பார்லிமெண்ட் ஆரம்பிக்கும் போது கையெழுத்துக்கு அனுப்புகிற ஃபைலை சாயங்காலம் செஷனை முடிக்கிறதுக்குள்ளே ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க கையெழுத்தை போட்டு. அவ்வளவு ஃபாஸ்ட்டாக வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபருக்கு ஏன் இப்போது டைம் பவுண்டை பற்றி சந்தேகம் வருது? யாராவது கிடப்பில் ஒருத்தர் போட்டு வச்சிருக்கிறாருன்னா அவருக்கு தான் சந்தேகம் வரும். ஏன் அப்போ நான் கிடப்பில் போடக்கூடாது? ஒன்றிய அரசு சொல்லி தானே அவங்க அதுதான் ஒன்றிய அரசுக்கு தான் இந்த சந்தேகம் இருக்குது, கிடப்பில் போடலாமா கூடாதா அப்படின்றது குறித்து. இதே ஒன்றிய அரசு பிரசிடென்ட் காலவரையறையற்று ஒரு மசோதாவை தன் கையில் வைத்து கொண்டு உட்கார்ந்திருந்தால் சும்மா இருக்குமா? இம்பீச்மெண்ட் மோஷன் பாஸ் பண்ணுமா? இதுவரைக்கும் எந்த குடியரசுத் தலைவரும் அந்த வேலையை பண்ணலை. அப்படி ஒருத்தர் பண்ணாங்கன்னா அவர் மீது இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வருவதற்கான அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு இருக்குது. ஆனால் அதே அதிகாரம் சட்டமன்றத்துக்கு இருக்கா? கிடையாது. ஆளுநரை இம்பீச் பண்ணுறதுக்கு ஆளுநர் பிரசிடென்ட் சொல்கிற வரைக்கும் அவர் உட்காந்துருப்பார். அப்போது பிரசிடென்ட் யார் சொல்கிற வரைக்கும் உட்காந்துருப்பார்? பார்லிமெண்ட் சொல்கிற வரைக்கும் உட்காந்துருப்பார். அப்போ அதிகாரம் யாருக்கு அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கும் தான். இப்படி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரும் பார்லிமெண்ட்டும் உருவாக்கக்கூடிய சட்டங்களை ஆய்வு செய்வதற்கு கவர்னருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் உரிமை இல்லையா அப்படின்னா, தேச நலன் கருதி மாநிலங்கள் உருவாக்கக்கூடிய சட்டங்களை ஆய்வு செய்யும் அதிகாரம் குடியரசுத் தலைவர் ஓர்வுக்காக அனுப்பப்படும் அப்படின்ற ஒன்றை தவிர வேறு எதிலும் அவர்கள் தலையிட முடியாது. இவர்கள் உருவாக்கிய சட்டத்தை யாரால் கேள்விக்குட்படுத்த முடியும் அப்படின்னா உச்சநீதிமன்றத்தால் கேள்விக்குட்படுத்த முடியும் அப்படின்றது தான் கடந்த காலம். இப்போது ஒன்றிய அரசின் தரப்பாக தான் இவங்க அந்த பெட்டிஷனை கொடுத்துருக்குறாங்கன்னா, இப்போ ஒன்றிய அரசு இதை ரிவ்யூ பெட்டிஷனாவோ இல்லை சேலஞ்ச் பண்ணியோ இதுக்கு மேலே 5 பேர் பெஞ்சோ 7 பேர் பெஞ்சுக்கு போகலாம்ல? அதை விட்டு ஏன் பிரசிடென்ட் மூலியமா ஒரு 14 கேள்வியை கொடுத்து அதுக்கு விளக்கம் கேட்குறாங்க? இல்லை, இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தெளிவாக 3 கேள்வியில் கேட்டிருக்கிறாரு. அதாவது ஆளுநர்களுக்கு கால நிர்ணயம் செய்வதற்கு உங்களுக்கு என்ன ஆட்சேபனை அப்படின்றது முதல் கேள்வி. 2வது, கையெழுத்து போடாமல் மசோதாக்களை கிடப்பில் போட்டு சட்டமன்றத்தை முடக்குவதை இந்த பிஜேபி அரசாங்கம் சட்டப்பூர்வமானதாக ஆக்க நினைக்கிறதா அப்படின்றது 2வது. 3வது, மாநில சட்டப்பேரவைகளை முடக்குவதுதான் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நோக்கமா? அதுவும் குறிப்பாக பிஜேபி ஆளாத மாநிலங்களினுடைய சட்டப்பேரவையை முடக்குவது தான் உங்களுடைய நோக்கமா அப்படின்றது 3 கேள்விகள்.
இப்போ கியூரேட்டிவ் பெட்டிஷனோ அல்லது ரிவ்யூ பெட்டிஷனோ ஒன்றிய அரசாங்கம் போட்டிருந்தால் இந்த கேள்விக்கு பதிலே தேவையில்லை, ஆம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிடலாம். அப்போ பிரசிடென்ட்டின் பேரால் போட்டோம்னா யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, அம்மா போட்டிருக்கிறாங்க அவங்கள நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமாளிஃபிகேஷனை போட்டுக்கலான்றதுக்காக பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸாக அதை போட்டிருக்கிறாங்களே தவிர வேறு எந்த நோக்கமும் இருக்கிற மாதிரி தெரில. நேரடியாக வராமல் பிரசிடென்ட்டின் பேரால் அவங்களுக்கு பின்னால் ஒளிஞ்சுக்கிடுறதுக்காக இவங்க இந்த வேலையை பார்த்துருக்குறாங்க அப்படின்றது தான் நிதர்சனம். மொத்தம் 14 கேள்விகளை முன் வச்சு கேட்டிருக்கிறாங்க. இந்த 14 கேள்வி என்னென்ன அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த பெட்டிஷன் என்னைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா 13 மே 2025. 13 மே 2025 தாக்கல் செய்யப்பட்ட ஒரு விவகாரம் இன்றைக்கு தான் வெளியில் வருகிறது. 13ஆம் தேதி அப்படின்னா அது வந்து சீஃப் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா வந்து ரிட்டையர் ஆன, அவர் சிஜே இருந்த நாளில் தாக்கல் செய்யப்பட்டது. அப்போ அவர் போனதற்கு பிறகு கவாய் முன்னால் இதை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். இப்போ கவாய் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்புள்ளவர். இப்போது பைலா இது என்ன ப்ராசஸ் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிட்டு முதல்ல இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது அவசியம் தானா இல்லையா அப்படின்றத சிஜிஐ தீர்மானிப்பார். தீர்மானித்து அவர் என்ன செய்யலாம் அப்படின்னா நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவார். இதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டவர்களோ, உதாரணத்திற்கு மாநில அரசாங்கங்கள் அனைத்தும் சம்மந்தப்பட்டவை. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநில அரசாங்கத்தினையும் கருத்து கேட்கணும், ஆமாவா இல்லையா? எல்லாருமே சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அல்ல, இந்தியா முழுக்க கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும், யூனியன் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். இது போக அட்டர்னி ஜெனரல் ஆஜராகணும். இப்போ இவ்வளவு பேரும் வந்து ஆஜராகி வழக்கை விசாரித்து எக்ஸமைனிங் பேர் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணதுக்கு பிறகு எக்ஸமைன் பண்ணுவாங்க. இதை ஆய்வு செய்ததற்கு பிறகு ஆன்சர் பண்ணலாம், பண்ணாமலும் இருக்கலாம். ஆன்சர் பண்ணாலும் அது குடியரசுத் தலைவர் கேட்ட கேள்விக்கு ஒரு ஒப்பீனியன் சொல்லியிருக்கிறாங்களே தவிர அது சட்டம் அல்ல. எது சட்டம் என்றால் ஏற்கனவே 2 பேர் நீதிபதிகள் அமர்வு கொடுத்த தீர்ப்பு தான் சட்டமே தவிர இவர்கள் கொடுக்கக்கூடிய ஒப்பீனியன் சட்டம் கிடையாது அப்படின்றது தான் நிதர்சனம். வேறு யாராவது ரிவ்யூவோ கியூரேட்டிவ் பெட்டிஷனோ போட்டாலா ஒழிய இது வந்து வேற இந்த கொடுக்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்டை மாற்றி அமைக்காது அப்படின்றது முதல்ல இவங்க கேட்டிருக்கிறாங்க. இவங்க பிரசிடென்ட் எழுப்பியிருக்கிற இந்த 14 கேள்வி, இந்த 14 கேள்வியால் ஏற்கனவே வந்த தீர்ப்புக்கு எதனா ஒரு சிக்கல் வர வாய்ப்பு இருக்குதா? அந்த கேள்வி அந்த அளவுக்கு எதனா ஆர்டிகளெல்லாம் பயன்படுத்தி எடுத்து வந்து கேட்டிருக்கிறாங்களா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு இப்போ கவாய் என்ன செய்வார் அப்படின்னா ஏற்கனவே கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஜட்ஜ்மெண்ட்டை அப்படியே காப்பி எடுத்து ஃபார்வர்ட் பண்ணி விட்டாலே இந்த கேள்விக்கெல்லாம் பதில் கிடைச்சிடும். எனக்கு தெரிஞ்சு திரௌபதி முர்மு அவர்களுக்கு இந்தியாவினுடைய அரசு தலைமை வழக்கறிஞரோ அல்லது அட்வொகேட் ஜெனரலோ அல்லது அட்டர்னி ஜெனரலோ அல்லது சொலிசிட்டர் ஜெனரலோ விளக்கம் சொல்லணும். அவங்க 2 பேரும் விளக்கம் சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா துஷார் மேத்தாவுக்கு நீதிமன்றத்துக்கு வந்து நீதிபதிகளை மிரட்டுவதற்கே நேரம் போதுமானதாக இருக்கிறது. மற்றவர்கள் என்ன வேலை வெவ்வேறு வழக்குகளில் அவங்க ஆஜராகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதனால் விளக்கம் சொல்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு நினைக்கிறேன். நேரடியாக நம்ம ஜட்ஜிட்டே கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மையார் திரௌபதி முர்மு மூலமாக யூனியன் கவர்மெண்ட் வந்திருக்கா அப்படின்னு தெரியல. இப்போ இதில் அவங்க கேட்டிருக்கிற கேள்வி, இது எல்லா கேள்வியுமே ஏற்கனவே பதில் சொல்லப்பட்ட கேள்விகள். எப்பெல்லாம் பதில் சொல்லப்பட்டிருக்கு? ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் வெர்சஸ் கவர்னர் ஆஃப் பஞ்சாபுக்கு நடந்த வழக்கில் இதே கேள்விகளுக்கு பதில் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வெர்சஸ் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு வழக்கில் இதே கேள்விகளுக்கு பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பதில் சொல்லப்பட்ட கேள்விகளை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இப்போ ஊர் பக்கம் சொல்லுவாங்க இல்லையா, தூங்குறவனை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எப்படி எழுப்புறது அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் திரௌபதி முர்மு அவர்கள் மூலமாக ஒன்றிய அரசு என்ன வெளிப்படுத்துது அப்படின்னா, எங்களுக்கு புரியாமல்லாம் இல்லை, ஆனால் நாங்கள் புரிஞ்சுக்கிட விரும்பலை அப்படின்றது மட்டும் இல்லை. ஆர்டிகல் 200 வந்து ஒரு டைம் பவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணுன்றதே கிடையாது, ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் தானே சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து டைம் பவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற அதிகாரம் அவங்களுக்கு இருக்கான்ற கேள்வியெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு கேள்வியாக போகலாம். இப்போ முதல்ல வந்து இவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, வாட் ஆர் த கான்ஸ்டியூஷனல் ஆப்ஷன்ஸ் பிஃபோர் எ கவர்னர் வென் அ பில் இஸ் பிரசன்டட் டு ஹிம் அண்டர் ஆர்டிகல் 200 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 200 படி கவர்னருக்கு என்னென்ன அரசியலமைப்பு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது அப்படின்னு அதைத்தான் அந்த தீர்ப்பு முழுக்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. 300 பக்க தீர்ப்பில் எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து இந்த கேள்விக்கான பதில் தான் பிரதானமான பதில். அதை எதையுமே இவங்க வாசிக்கலை அப்படின்றது ஒன்று. அடுத்ததா ஆர்டிகிள் 361 படி கவர்னருடைய ஆக்ஷன்ஸை வந்து நீங்கள் எப்படி கேள்வி எழுப்ப முடியும் அப்படின்ற சந்தேகத்தை எழுப்புறாங்க. அப்புறம் இன்னொன்று என்ன கேட்குறாங்க அப்படின்னா, டிஸ்கிரிஷன் பவர், கவர்னருடைய டிஸ்கிரிஷன் என்ன ஆகிறது அப்படின்றத கேட்டிருக்கிறாங்க. இந்த 3 விஷயங்களுக்கு நம்ம பதிலை பார்க்கலாம். ஏற்கனவே கொடுத்துருக்கிற ஜட்ஜ்மெண்ட்டிலே இந்த 3க்கான பதில் வந்திருக்கிறது. முதல்ல 361 என்ன சொல்லுது அப்படின்னா, ஆர்டிகிள் 361 படி ராஜ பிரமுகர்கள் அல்லது அந்த பதவி இப்போ இல்லை அல்லது கவர்னர்கள் அல்லது குடியரசுத் தலைவர்கள் இவர்களுக்கு the president or the governor of a state shall not be answerable to any court for the exercise and performance of the powers and duties of his office
ஆர் ஃபார் எனி ஆக்ட் டன் ஆர் பர்போர்ட்டிங் டு பி டன் பை ஹிம் இன் த எக்ஸசைஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தோஸ் பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ். அதாவது எந்த நீதிமன்றத்திலும் அவர்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துவது தொடர்பாகவோ அவர்களுடைய அதிகாரத்தின் தொடர்பாகவோ எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. எப்போ வருது அப்படின்னா, இம்பீச்மெண்ட் மோஷன் ஏதாவது கொண்டு வந்தாங்கன்னா அப்போ வேணா பதில் சொல்லணுமே தவிர வேற எதிரையும் பதில் சொல்ல தேவையில்லை, கோர்ட்டுக்கு பதில் சொல்ல தேவையில்லை அப்படின்னு இருக்கிறாங்க. அதே போல் அதன் கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நோ கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ், எந்த விதமான கிரிமினல் ப்ரொசீடிங்கும் அவங்க மேலே கொடுக்கக்கூடாது, சிவில் ப்ரொசீடிங் எதுவும் அவர் கொடுக்கக்கூடாது. இப்போ உதாரணத்திற்கு ஆளுநர் வந்து இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு என்ஜிஓ நிறுவனத்திற்கு, அதாவது வெங்காயம் பூண்டு இல்லாமல் சமைக்கிற ஒரு நிறுவனத்திற்கு எல்லா நிதி உதவியும் வந்து அவருக்குன்னு ஒதுக்கப்படுற நிதி அவங்களுக்கு ஒதுக்கி விட்டுட்டு இருக்கிறாரு. ஏன் ஒதுக்குறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்கக்கூடாது. இது சிவிலுக்கான தடை. கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ், இப்போ வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய கவர்னர் மேலே ஒரு பொண்ணு என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னை வந்து ஒரு பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் செய்தார் அப்படின்னு. இப்போ அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது, அவர் மேலே நீ கிரிமினல் சட்டம் தொடுக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் முதல்ல தகுதியற்றவர் என்ற அடிப்படையில் அவரை குடியரசுத் தலைவர் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்பதுதான் அதனுடைய அடிப்படையை தவிர அவருக்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்றதுக்காக அவர் மீது வந்த புகாரை கண்டும் காணாமல் விடுவது அல்ல. இப்போ கிரிமினல் ப்ரொசீடிங், சிவில் ப்ரொசீடிங்னா இது. அப்போ டியூட்டிஸ்னா எப்படி அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, இந்த தீர்ப்புலேயே பக்கம் 295 பத்தி 333 ராமேஸ்வர் பிரசாத் என்ற ஒரு வழக்கினுடைய தீர்ப்பு வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு குறிப்பிட்டிருக்கிறது. அதாவது 2 பேர் அமர்வு குறிப்பிட்டிருக்கிறது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களே சொல்றாங்க 361 கீழே ஆளுநர்களுக்கு இம்யூனிட்டி இருக்கே, நீங்க எப்படி கேள்வி எழுப்ப முடியும்னு சிலர் கேட்கலாம். However, in this regard, we may only refer to the observation made by this court. ஏற்கனவே இதே போன்ற ஒரு வழக்கில் இந்த நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை மேற்கோள் காட்ட விரும்புகிறோம். அதன்படி which leaves no doubt that the immunity enshrined in Article 361 of the Constitution does not preclude or prohibit the courts in any manner from looking into the actions of the governor, which by necessary implication would include his actions under Article 200. ஆர்டிகிள் 200 கீழே அவரை வந்து எந்த விதத்திலும் தலையிடக்கூடாது என்பது அல்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பழைய வழக்கினுடைய ராமேஸ்வர் பிரசாத் வழக்கினுடைய தீர்ப்பு என்ன அப்படின்னா, அதில் 173 சொல்லப்பட்டிருப்பது ஆர்டிகிள் 361 என்பது நேரடியாக அவர்கள் பதில் சொல்வதைத்தான் தடுத்துக்கிறதே தவிர அது தொடர்பாக மாநில அரசாங்கமோ அல்லது ஒன்றிய அரசாங்கமோ பதில் சொல்வதற்கு தடை இல்லை அப்படின்றத அவங்க தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. இப்போ உதாரணத்திற்கு, இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு சட்டம் எடுத்ததுன்னு வச்சு, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு. இது இந்த தமிழ்நாட்டில் அதை செயல்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிமூவ் பண்ணுறதா ஒரு சட்டத்தை இயற்றுறாங்கன்னு வச்சுக்கோமே, அது இயற்றுவதற்கான அதிகாரம் மாநில அரசு கிடையாது. அப்படி ஒன்றை இயற்றி அதை இவர் கையெழுத்து போட்டாருன்னு வைங்களேன், இதை கேள்வி கேட்கக்கூடாதா? கேட்கலாம். ஆர்டிகிள் 200 கீழே வந்து எதையுமே கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு, ஆர்டிகிள் 361 கீழே எதையுமே கேள்வி கேட்கக்கூடாதுன்னா இதை கேள்வி கேட்கக்கூடாதா? இப்போ கேள்வி கேட்பாங்க. அப்போ என்ன சொல்லணும் அப்படின்னா, மாநில அரசாங்கம் அதுக்கு பதில் சொல்லணும், இது எப்படி சரி தப்பு அப்படின்னு. அப்போ கவர்னர் தரப்பு வேற. இதே போல தான் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இப்போ உதாரணத்திற்கு இப்போ ஒரு சட்டத்தை ஒன்று இயற்றுறாங்க. என்னன்னு இயற்றுறாங்க, நேஷனல் ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட், NJAC அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஜட்ஜை வந்து இவங்களே நியமிக்கிற மாதிரி, இப்போ எப்படி எலெக்ஷன் கமிஷனர் இவங்களா நியமிக்கிறாங்களோ அதே போல் ஜட்ஜையும் இவங்களே நியமிச்சுக்கிற மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்குறதுக்கு பிளான் போட்டாங்க. அதை சுப்ரீம் கோர்ட்டு அடித்து ரத்து செய்திருச்சு. குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடுற ஒன்றை இவங்க ரத்து செய்கிறாங்கல்ல, அப்போ இதை எப்படி நீ தலையிடலாம்னு கேள்வி எழுப்புறதா? அப்படி அல்ல. டியூட்டியை கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் மீறி பண்ணக்கூடாது. ஆமாம், அந்த இம்யூனிட்டி வந்து டியூட்டியை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தானே தவிர டியூட்டியிலிருந்து வெளியேறுவதற்காக அல்ல. அதுக்கு தான் 334 இன்னொரு தீர்ப்பையும் மேற்கோள் காட்டுறாங்க. அது தமிழ்நாட்டினுடைய உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு. எஸ் ராமகிருஷ்ணன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. 2 மாசமா கவர்னர் ஒரு பில்லை கிடப்பிலேயே போட்டு வச்சிருக்கிறாரு அப்படின்றது தொடர்பாக 2020 தொடுக்கப்பட்ட ஒரு வழக்கு. அதில் வந்து அட்வொகேட் ஜெனரல் என்ன வாதாடுறாரு, இப்போ இவர் கேட்குறாரு இல்லையா, குடியரசுத் தலைவர் கேட்குறாரு இல்லையா, அதே கேள்வியை அட்வொகேட் ஜெனரல் கேட்குறாரு. 361 கீழே அவருக்கு இம்யூனிட்டி இருக்குது, நீங்கள் எப்படி அவருடைய டியூட்டிஸில் தலையிடலாம்? கையெழுத்து போடுறதுன்றது அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டியூட்டி, அதில் நீங்கள் எப்படி தலையிடலான்ற கேள்வி அப்பயே அட்வொகேட் ஜெனரல் கேட்குறாரு. அதற்கு அந்த நீதிமன்றம் கொடுத்த பதில், அதாவது எஸ் ராமகிருஷ்ணன் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வழக்கில் 6 அவங்க சொல்கிறது, the protection has been given by the farmers of the constitution with the hope and trust in the appointees that they would perform their constitutional functioning promptly and there would not be any situation wherein they would be called for to give explanation or they will be questioned by the court of law. ஏன் இந்த இம்யூனிட்டியை, இந்த பாதுகாப்பை உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னா,
நீங்கள்லாம் உங்கள் வேலையை சரியாக செய்வீங்க, எந்த கோர்ட்டும் கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு நீங்கள் நடந்துக்குவீங்க, யாரும் வழக்கு தொடுக்காத அளவுக்கு நீங்கள் கண்ணியமானவராக நடந்துக்கிடுவீங்கன்ற நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த இம்யூனிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்களே தவிர நீங்கள் வேலை செய்யாமல் கிடப்பில் போடுறதுக்கு இந்த இம்யூனிட்டி உங்களுக்கு கொடுக்கல அப்படின்றத உயர்நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. அதை உச்சநீதிமன்றம் ஆம் என்று உறுதிப்படுத்தி இருக்கிறது. அப்போ 361 கீழே கேள்வி எழுப்ப முடியுமா முடியாதான்றதுக்கு போதுமான முன்னுதாரணங்களை உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்புல 333 334 கொடுத்திருக்கிறது. அடுத்ததா என்ன கேட்குறாங்க அப்படின்னா, டிஸ்கிரிஷன் தொடர்பான ஒரு கேள்வி வருகிறது. டிஸ்கிரிஷன்னா என்ன அப்படின்னா, தன்னிச்சையாக முடிவெடுப்பது, யாருடைய தலையீடும் இல்லாமல் தன்னிச்சையாக முடிவெடுப்பது அப்படின்னு. அந்த தன்னிச்சையாக முடிவெடுப்பது அப்படின்றதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன் ஹிஸ் டிஸ்கிரிஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, அதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய தாய்ப்பத்திரம் மாதிரி. அந்த பத்திரத்திலிருந்து தான் நம்ம அதுக்கப்புறம் பெரும்பாலான விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம். அதுதான் முதல்ல யூனியன் லிஸ்ட் ஸ்டேட் லிஸ்ட்னு ஒரு விஷயத்தையே கொண்டு வந்துச்சு. இன்னைக்கும் நம்ம யூனியன் லிஸ்ட் ஸ்டேட் லிஸ்ட்னு ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறோம். அன்னைக்கு அது ப்ரொவின்சியல் லிஸ்ட், இன்னைக்கு அது ஸ்டேட் லிஸ்ட். அப்போ அதிலிருந்து நிறைய விஷயங்கள் அப்படியே எடுத்து ஆண்டிருக்கிறோம் பல்வேறு முன்னுதாரணங்களோட. அப்போ அதில் என்ன சொல்றாங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935ல செக்ஷன் 75, அதுதான் இன்னைக்கு ஆர்டிகல் 200. அந்த செக்ஷன் 75 என்ன சொல்லுது அப்படின்னா, இன் இஸ் டிஸ்கிரிஷன் அப்படின்ற வார்த்தை இருக்கு. யாருக்கு? பிரிட்டிஷ் கவர்னருக்கு. அது இந்திய அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும் பொழுது, அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பொழுது அந்த வார்த்தைகளை திட்டமிட்டு தவிர்த்திருக்கிறார்கள் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள். ஏன்? உனக்கு டிஸ்கிரிஷன் கிடையாது. உன்னோட டிஸ்கிரிஷன் என்ன? ஆன் எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் தான் உன்னோட டிஸ்கிரிஷனை தவிர வேற எதுவும் உனக்கு டிஸ்கிரிஷன் கிடையாது அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க. எப்போ அந்த டிஸ்கிரிஷனை பயன்படுத்தலாம்னா, ஒரு சட்டத்திற்கு புறம்பான ஒன்றை தமிழ்நாடு அரசு செய்ய முயல்கிறது அல்லது ஏதோ ஒரு அரசு செய்ய முயல்கிறது அப்படின்னா அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம். அதுதான் அவருக்கு இருக்கிற டிஸ்கிரிஷனை தவிர, டிஸ்கிரிஷன் என்பது கிடப்பில் போட்டு வைப்பதோ அல்லது கையெழுத்து போட முடியாது என்று மறுப்பதோ அல்ல. அந்த டிஸ்கிரிஷனை எப்படி இவர் பயன்படுத்தலாம் அப்படின்னா, மசோதாவை இவருக்கு அனுப்புறாங்கல்ல, அனுப்புற மசோதாவை இவர் மாநில அரசாங்கத்திற்கு திருப்பி அனுப்புவதா அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதா, இந்த முடிவை அவர் எடுக்கலாம். நீ இங்கே போட்டே ஆகணும்னு கட்டாயப்படுத்த முடியாது, அங்கே அனுப்பியே ஆகணும்னு கட்டாயப்படுத்த முடியாது. நீ இங்கே அனுப்பலாம், இல்லைன்னா அங்கே அனுப்பலாம். இங்கே அனுப்பிட்ட அப்படின்னா திரும்ப வந்ததை திருப்பி இங்கே தான் அனுப்பணுமே தவிர அங்கே போகக்கூடாது. நீங்கள் NH 47 ட்ராவல் பண்ணுறேன்னு முடிவு பண்ணிட்டா NH 47 தான் போகணும். NH 52 ட்ராவல் பண்ணுறதா முடிவு பண்ணிட்டேன்னா 52 தான் போகணும். 52 பாதி வழி போயிட்டு 47 பாதி வழி, 47 பாதி வழி போயிட்டு 52 பாதி வழி போகக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டாங்க. அப்போ இதுவான்ற முடிவை அவர் எடுக்கலாம். இதுதான் டிஸ்கிரிஷனை தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படின்றத 304, 305, 306 இந்த மூன்றுலையும் தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. பக்க நம்பர் 269, 270. இப்போ அதில் தான் இவங்க கேட்ட முதல் கேள்வி, யாரு? திரௌபதி முர்முவின் பெயரால் கேட்கப்பட்டிருக்கிற முதல் கேள்வி என்னது? ஆர்டிகிள் 200 கீழே அவருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்னன்றதுக்கான பதில் எங்கே இருக்குது அப்படின்னா, 306ல் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அப்படின்னு சொல்லிட்டு 3 வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. அந்த 3 வாய்ப்பு என்னென்ன அப்படின்றத தெளிவாக சொல்லி இருக்கிறது. அப்போ இதற்கு மேலே உங்களுக்கு என்ன விளக்கம் தேவைப்படுகிறது அப்படின்றது தான் நமக்கு புரியல. மூன்றாவதாக, இந்த ஒட்டுமொத்த கேள்விகளுமே எதன் அடிப்படையில் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னா, கவர்னர் இதை செய்யலாமா கூடாதா அப்படின்ற அடிப்படையிலையும், பிரசிடென்ட்டுக்கு நீங்கள் அட்வைஸ் கொடுக்கலாம் இது செய்யலாமா கூடாதா அப்படின்றதன் அடிப்படையிலையும் கேட்கப்பட்டிருக்கு. இதை கேட்குறாங்கல்ல, முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் தெளிவாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. தானாக 3 மாதம்ன்ற கால அவகாசத்தை அவங்க ஃபிக்ஸ் பண்ணலை. அவங்க 3 மாதம்ன்ற கன்க்ளூஷனுக்கு எப்படி வர்றாங்க அப்படின்னா, ஒன்றிய அரசாங்கத்தினுடைய உள்துறை அமைச்சகத்தினுடைய அண்டர் செக்ரட்டரி கையெழுத்து போட்டு அஃபீஷியல் மெமராண்டம் ஒன்று பிரசிடென்ட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, 3 மாதம்ன்ற கால அவகாசத்தை அவங்க குறிப்பிடுறாங்க. அதே போல் நீங்கள் மாநில அரசாங்கத்துக்கும் 3 மாதத்தில் பதில் சொல்லிட வேண்டியது தானே, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேட்குது. இதுக்கு குடியரசுத் தலைவர்கிட்ட பதில் இல்லையா? இதை மறுபடியும் போய் கிளாரிஃபிகேஷன் கேட்கணுமா? நீங்கள் இப்போ கேட்கணும் அப்படின்னா உள்துறை அமைச்சர்கிட்ட கேட்கணும். எவன்டா அவன் அண்டர் செக்ரட்டரி எனக்கு கையெழுத்து போட்டு அஃபீஷியல் மெமராண்டம் அனுப்பின? இந்த வடிவேலு காமெடியில் ஒரு பல்கா ஒருத்தர் வருவார், எவன்டா அது என்னை அடித்தது அப்படின்னு சொல்லிட்டு தாம்பளத்தை தூக்கிட்டு தேடுவார்ல, அந்த மாதிரி தேடுறது அப்படின்னா உண்மையிலே அடித்தது ஹோம் மினிஸ்ட்ரி. நீங்கள் ஹோம் மினிஸ்டர்கிட்ட கேளுங்க. அதை மேற்கோள் காட்டி தான் இவர் கொடுத்துருக்கிறாரே தவிர இவர் தன்னிச்சையாக தீர்ப்பு எழுதலை. இதே தான் பிரசிடென்ட் கவர்னருக்கும் பொறுத்துறாங்க. அவர் கேட்குற கேள்வி நீதிபதியே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பிரசிடென்ட்டுக்கே 3 மாதத்தில் கையெழுத்து போட சொல்லி ஹோம் மினிஸ்ட்ரி ஆர்டர் போடுதுங்க, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நீங்கள் 3 மாதத்தில் எடுக்க முடியாதா? அவ்வளவு நாள் என்ன செய்ய போகிறீங்க?
அப்படின்ற கேள்வியை தான் உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறது. அப்போ இது எல்லா கேள்விகளுக்குமே தெளிவாக உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பில் பதில் சொல்லி இருக்கிறது. அதையும் தாண்டி இவருக்கு கிளாரிஃபிகேஷன் தேவைன்னு கேட்குறாரு. இந்த கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பொறுமையாக உட்காந்து படித்தாங்கனாலே கிடைச்சிரும். தேவையான எல்லா மேற்கோளையும் கொடுத்துருக்குறாங்க. கூடுதல் மேற்கோள் தேவை என்றால் சீஃப் ஜஸ்டிஸோ அல்லது அவர் நியமிக்கக்கூடிய ஏதாவது ஒரு நீதிபதியோ அதற்கு தேவையான பதில்களை குடியரசுத் தலைவர் முர்முவுக்கு கொடுக்கட்டும். ஆனால் இது எந்த வகையிலும் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட தீர்ப்பை மீறுவது அல்ல அப்படின்றது மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரே புள்ளி. ஏற்கனவே இது வரைக்கும் 15 பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் வழக்கு வந்திருக்குது. இது 16வது வழக்கு. என்ன நடக்குது அப்படின்றது வந்து சீஃப் ஜஸ்டிஸ் எடுக்கக்கூடிய முடிவு தான். ஒரே ஒரு விஷயம் இதில் தெளிவுபடுத்த வேண்டியது என்ன அப்படின்னா, இதை வந்து லார்ஜர் பெஞ்சுக்கு இவங்களா ரெஃபர் பண்ண முடியாது. கியூரேஷன் வரணும், ரிவ்யூ பெட்டிஷன் வரணும். ரெண்டுல ஏதோ ஒன்றின் அடிப்படையில் தான் இதை பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ண முடியுமே தவிர தானா இவங்க ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியாது. இவங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு கொடுக்க முடியாது. சுப்ரீம் கோர்ட்டு முர்மு கேட்டிருக்கிறாங்க, பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் கேட்டிருக்கிறாங்கல்ல, அதுக்கு ரிப்ளை தான் கொடுக்க முடியுமே தவிர இவங்க லார்ஜர் பெஞ்சுக்கு தானா இதை ரெஃபர் பண்ண முடியாது அப்படின்றது தான். அப்படி ரெஃபர் பண்ணாங்க அப்படின்னா தன்னுடைய நீதிபதிகளையே வந்து அவர்கள் சந்தேகப்படுகிறார்கள் அப்படின்ற அர்த்தத்தில் பொருள்படும். அதை உச்சநீதிமன்றம் ஒருபோதும் செய்யாது. ஏன்னா தீர்ப்பு கொடுத்த 2 நீதிபதிகளுமே ஹைலி லேர்ன்டு, தொடர்ச்சியாக பல்வேறு வழக்குகளில் இது போன்ற தீர்ப்புகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். அதனால இதில் உச்சநீதிமன்றம் வந்து தன்னுடைய மாண்பை கெடுத்து கொள்ளாது. ஏன்னா கடைசியாக ரிட்டையர் ஆகும்போது கூட சீஃப் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா வந்து இதை தான் சுட்டி காட்டிட்டு போயிருக்கிறார். நீதிமன்றங்களினுடைய தன்னதிகாரத்தை நாம் இழந்துவிடக் கூடாது அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக அவர் பதிவு செய்துவிட்டு போயிருக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, நீதிமன்றத்துக்கு அழுத்தம் கொடுக்கிறேன் என்கின்ற பெயரில் முதல்ல இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட் இருக்கும் பொழுது 2023 நிறைவு பகுதி 24 தொடக்க பகுதியில் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இப்படி ஒரு தீர்ப்பை கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எதில் எலக்டோரல் பாண்டுக்கு அவர் தீர்ப்பு கொடுத்து கொண்டிருக்கும் பொழுதே என்ன எழுதுறாங்கன்னா, நீங்கள் ஏதோ அரசியல் அழுத்தத்திற்கு ஆட்பட்டது போல தெரிகிறதுன்னு ஒரு குரூப் லெட்டர் போட்டுச்சு. அந்த குரூப் லெட்டர் போட்டது யாரா, இந்த குரூப்பு எந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷருக்கு ஆட்பட்டாருன்னு இவங்க சொல்ல வராங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு குழப்பம். மோடி வந்து அப்படிலாம் சந்தேகப்படாதீங்க, நானே தெளிவுபடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே கோட் ட்வீட் பண்ணி பாருங்க சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவும் சுப்ரீம் கோர்ட்டும் அரசியல் அழுத்தத்துக்கு ஆட்படக்கூடாதுன்னு வழக்கறிஞர்கள் கடிதம் எழுதியிருக்கிறாங்க. எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மோடியே வாண்டடா வந்து நான் குதிரைக்குள்ள இல்லைன்னு குதிரைக்குள்ள இருந்து எட்டி பார்த்த கதையா அன்னைக்கு அது நடந்தது. அதே போல பல இடங்கள்ல இருந்து அவருக்கு தொடர்ச்சியாக மிரட்டல்கள் வெளியிடப்பட்டு கொண்டே தான் இருந்தன. அதை தாண்டித்தான் சில முக்கியமான தீர்ப்புகளை கொடுக்க முடிந்தது. அப்போ இப்படி தொடர்ந்து மிரட்டி கொண்டிருந்தவர்கள் இப்ப பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸின் மூலமா ஒரு அழுத்தத்தை உருவாக்க பார்க்கிறார்கள். அரசியல் சதுரங்கத்தில் இன்னொரு காயாக இந்த நீதிமன்றத்தை வைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய தொடர்ச்சியான விருப்பமாக இருக்கிறது. அந்த விருப்பத்தின் பெயரால் இதை செய்து கொண்டிருக்கிறார்களா, அதைத்தான் முக்கியமான இன்னொரு பாயிண்ட். அந்த தீர்ப்பிலேயே போன தடவை கொடுக்கப்பட்ட தீர்ப்பிலேயே என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த 1334 ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பிலே என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ப்ரொடெக்ஷன் கிராண்டட் டு த கவர்னர் அண்டர் த கான்ஸ்டிடியூஷன் வாஸ் டு பெர்ஃபார்ம் இஸ் கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டிஸ் எக்ஸ்பீடியஸ்லி. கண்ணும் கருத்துமாக உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அரசியலமைப்பு சட்டத்தின் கடமைகளை நிறைவேற்றுவதற்காகத்தான் உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா, நாளைக்கே வந்து இப்போ ஒரு கவர்னர் மேலே சிவில் ப்ரொசீடிங் அல்லது கிரிமினல் ப்ரொசீடிங் தொடர்வதற்கான எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், ஃபேக் சார்ஜஸ் கூட போட்டு அவரை பதில் சொல்ல வச்சுக்கிட்டே இருக்கலாம், வேலை பார்க்க முடியாது. எப்படி அரசு பணியாளர் ஒருத்தரை வேலை செய்ய விடாமல் தடுப்பது வந்து சட்ட ரீதியாக தண்டிக்கப்படக்கூடியதோ, அதே போல இவரும் ஒரு அரசாங்கத்தினுடைய பணியாளர் என்கின்ற வகையில் அவருக்கு அந்த இம்யூனிட்டி வழங்கப்பட்டிருக்கிறது. இது ஏதோ சூப்பர் ஸ்டிஷன் அல்ல. கிரிமினல் சிவில் ப்ரொசீடிங்கிலிருந்து பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருப்பதற்கு காரணம் உன்னோட கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டியை நீ சரியாக செய்யணுன்றது தான். அப்போ அதையும் நான் சரியாக செய்ய மாட்டேன்னா அந்த இடத்துல நாங்கள் தலையிடுவதை தவிர வேறு என்ன வாய்ப்பு இருக்கிறது என்பதை உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக கேட்டதற்கு பிறகுதான் இந்த தீர்ப்பையே அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆக திரௌபதி முர்மு அவர்களும் சரி, ஒன்றிய அரசாங்கமும் சரி இந்த தீர்ப்பை படிக்கவில்லை. அப்படியே படித்திருந்தாலும் அந்த தீர்ப்பை ஏற்பதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. இதன் காரணமாகத்தான் தீர்ப்பை எப்படியாவது இழுத்தடிக்க வேண்டும் அல்லது வந்து இதில் குழப்படியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த வழக்கை தொடுத்திருக்கிறார்கள் அப்படின்றது தான் அரசியல் ரீதியாக நாம் வைக்கக்கூடிய சாட்டு. ஆளுநர் வர்சஸ் தமிழ்நாடு வழக்கில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு, அதுக்கு முதல்ல அந்த சூழல், அந்த காரணம், ஆளுநர் வந்து அவங்க மெயினாக குறிப்பிட்ட 2 குற்றச்சாட்டுகள். ஆளுநர் வந்து ஆன்டி கான்ஸ்டியூஷனலாக வந்து செயல்படுறாரு,
ஒரு தனிப்பட்ட இன்டென்ஷனுக்காக இந்த வேலைகளை செஞ்சிருக்கிறாருன்ற ஒரு 2 பெரிய குற்றச்சாட்டை வச்சு தான் இந்த தீர்ப்புகள் வந்து வழங்கப்படுது. இது இங்கே மட்டும் இல்லை, பல இடங்கள்லையும் பஞ்சாப் இன்னும் சில இடங்கள்லையும் வந்து நடக்கிறதுனால இப்படி ஒரு டைம் பவுண்ட் வந்து அவசியம் அப்படின்றதெல்லாம் கொடுக்குறோம். அது கொடுக்கறதுக்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா, இவங்க செயல்பாடில் தலையேறதுக்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கா இல்லையான்ற டெக்னிக்கலான கேள்விகளை மட்டும் முன்வைக்கிறது. இந்த சினாரியோ பற்றி பேசாமல், இது ஏன் நடந்தது பற்றி பேசாமல், இந்த டெக்னிக்கான கேள்வியை மட்டும் இவங்ககிட்ட இப்போ முன்வைக்க வேண்டிய அவசியம் என்ன? இதை விமர்சனத்துக்குள்ளாகாதா? இல்லை, நீதிமன்றம் இதை தெளிவாகவே கேட்டிருக்குது. அதனால தான் போன தடவை கொடுத்த தீர்ப்பில் நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக இதை செய்யக்கூடாதுன்னு அவங்க சொன்னதற்கான காரணமே இதுதான். பொலிட்டிக்கல் எக்ஸ்பிடென்சிக்காக இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னதுக்கான காரணமே இந்த விஷயங்கள் தான். அப்போ நீதிமன்றம் தெளிவாக கவனத்தில் எடுத்திருக்கிறது எதை என்றால், ஆளுநர்கள் அரசியல் செய்கிறார்கள் என்பதை. இவங்க இப்போ டெக்னிக்கலாக கேள்வி கேட்குறாங்க இல்லையா, இது சரியா அது சரியா, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, இவங்க தப்பு பண்ணிட்டா என்ன பண்ணலாம், இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட அரசியலமைப்பு சட்டம் தொடர்பான கேள்வி அப்படின்னு சொல்லி பெரிய காமெடி கூத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நீதிமன்றம் வந்து போன தீர்ப்பில் வந்து 13, 4, 5, 6 உள்ளிட்ட பத்திகளை எல்லாம் எல்லோரும் படித்து பார்க்கணுன்னு நான் உண்மையிலே அனைவரையும் கேட்டுக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, இந்த வழக்கினுடைய ஃபேக்சுவல் பேக்ரவுண்டை வந்து நீதிமன்றம் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணியிருக்குது. அப்படி அனலைஸ் பண்ணும்போது பில் இவருக்கு எப்போ அனுப்புன பில்லை இவர் எவ்வளோ நாள் கிடப்பில் போட்டார், அதை திரும்ப எப்போ இங்கே அனுப்புனார், இதுக்கிடையில நீதிமன்றம் என்ன தலையிட வேண்டியது இருந்தது, பொன்முடி அவர்களுக்கு அமைச்சராக பதவி ஏற்பு செய்வதற்கு இவர் என்ன தடை விதித்தார், செந்தில் பாலாஜி அவர்களை தன்னிச்சையாக இவரே கேபினெட்லேருந்து ரிமூவ் பண்ணுறாரு, இதெல்லாம் எப்படி இவர் செய்யலாம் அப்படின்ற கேள்விகள். செந்தில் பாலாஜியை நியமிப்பது அல்லது கூடாது என்பது வந்து நீதிமன்ற தீர்ப்புக்கு உட்பட்டது. எப்படி உட்பட்டது? அவருக்கு ஜாமீன் கொடுத்துட்டாங்க. கொடுத்ததற்கு பிறகு அவருக்கு எந்த கண்டிஷனும் கொடுக்கல, அவர் பதவி ஏற்கலாம் ஏற்கக்கூடாது என்பதில் எந்த கண்டிஷனும் கொடுக்கல. ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்மள்ட்ட ஒரு தீர்ப்பு இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னா, பொன்முடி அவர்கள் வந்து ஜாமீனில் வெளியே வர்றாரு. ஜாமீனில் இல்லை, அவருடைய கன்விக்ஷனே நிப்பாட்டிட்டாங்க, சென்டென்ஸை நிப்பாட்டிட்டாங்க. ரெண்டையும் நிப்பாட்டினதுனால அவர் மறுபடியும் வந்து ஜஸ்ட் நான் அக்யூஸ்ட். அவர் வந்து கன்விக்டடு கிரிமினல் கிடையாது. யார் கன்விக்டடு கிரிமினல் அப்படின்னா, அம்மையார் ஜெயலலிதா கன்விக்டடு கிரிமினல். she was not sentenced, அவ்வளவுதான். she was convicted, she was not sentenced because she expired, அவ்வளவுதான். அவங்க செத்து போயிட்டாங்க, அதனால அவங்களுக்கு சென்டென்ஸ் பண்ணல, பட் she was convict. அப்படியான கன்விக்டா இவங்க மாறல, இவங்க இன்னும் அக்யூஸ்டா தான் தொடர்றாங்க. அதனால அக்யூஸ்ட் அப்படின்னா நம்ம மக்கள் வந்து அக்யூஸ்ட்னாலே குற்றவாளி அப்படின்னு நினைச்சுறாங்க. அக்யூஸ்ட் என்றால் குற்றம் சாட்டப்பட்ட நபர். என்னையும் அக்யூஸ் பண்ணலாம், உங்களையும் அக்யூஸ் பண்ணலாம், யாரனாலும் அக்யூஸ் பண்ணலாம். தீர்ப்பு என்ன அப்படின்றது தான். தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டது. அவர் அமைச்சராக தொடரணும். இவர் என்ன சொன்னார், பதவியேற்பு செய்ய மாட்டேன் அப்படின்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தார். நீதிமன்றத்துக்கு போய் தீர்ப்பு வாங்கி அவருக்கு பதவியேற்பு பண்ணுறியா இல்லையான்னு நீதிமன்றம் கேட்டதுக்கு பிறகு இவர் பண்ணி வச்சார். இதையெல்லாம் நீதிமன்ற தீர்ப்பில் கோட் பண்ணுறாங்க. நீங்களாம் எப்படி செந்தில் பாலாஜிக்கு இப்படி ஒரு முடிவு எடுக்கலாம், உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது, அது மாநில அரசாங்கம் எடுக்க வேண்டிய முடிவு. அப்போ வந்து அவங்க இடி வழக்குள்ளே போல, ஏன்னா அது அவுட் ஆஃப் த கொஸ்டின், அது பரிவிலே இல்லாத ஒரு கேள்வி. எப்போ பரிவுக்கு வரும்? இடி தொடர்ந்த வழக்கில் தான் அது வருமே தவிர, அபய சோகா அவர்களுடைய பெஞ்சில் தான் அது வருமே தவிர இந்த பெஞ்சில் அது வராது. அப்போ இந்த பெஞ்சை பொறுத்த வரைக்கும் நீ பதவி நீக்கம் செய்யக்கூடாது அப்படின்றது தான். அப்போது ஆளுநர் மேலே அதையும் வந்து நம்ம பார்க்க முடிகிறது. அப்படி தொடர்ச்சியாக ஆளுநர் செய்து வந்திருக்கக்கூடிய அரசியல் அடாவடிகள் அப்படின்றத வந்து அந்த சூழ்நிலையில் தான் நாம் இதை பார்க்க வேண்டியது இருக்கிறது. இதிலே போன வழக்கிலே வந்து அவர்கள் தெளிவாக கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. எதில் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க அப்படின்னா, மொத்தம் இதை பல்வேறு கேள்விகளாக சுருக்கி தொகுக்கிறாங்க. தொடர்ந்து பதில் சொல்லிகிட்டே இருக்கிறது அப்படின்றது வாய்ப்பு இல்லை இல்லையா, அதனால் வந்து இதை வெவ்வேறு வகையிலான கேள்விகளாக இதை சுருக்குறாங்க. ABCD அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கேள்விகள். இப்போ இந்த சூழ்நிலையில் தான் இதை புரிஞ்சுக்கணும். போன தீர்ப்பிலே வந்து பக்கம் 70 அவங்க குறிப்பிட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, the heart of controversy before us lies in the interpretation of the substantive part of the article 200 and first proviso to it. அதாவது இதனுடைய மைய பகுதி, இந்த வழக்கினுடைய இதய பகுதியே என்ன அப்படின்னா, ஆர்டிகிள் 200 எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றது தொடர்பானது. The arguments advanced before us, coupled with the factual situation which we are confronted with the broader constitutional and political consequences that an interpretation of Article 200 entails, has opened up before us as a treasure trove of questions hidden in seemingly innocuous and plain language used in the Article 200. ஆர்டிகிள் 200 பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மொழி என்பது ரொம்ப எந்த உள்நோக்கமும் கொள்ளாததாகவும் மிகவும் வெளிப்படையானதாகவும் இருக்கின்ற சூழ்நிலையிலும், இந்த வழக்கின் முன்னால் எங்களுக்கு வைக்கப்பட்ட வாதங்களை நாங்கள் கேட்டதற்கு பிறகு ஒரு பெரிய புதையல், பூதாகரமான புதையல் ஒன்று திறக்கிறது. அந்த புதையல் ஏன் திறக்கிறது என்றால், ஒரு பெரிய அரசியலமைப்பு சட்டத்திற்கான கேடும்
அரசியல் ரீதியான லாபங்களும் இதற்குள் அடங்கி இருக்கிறது என்ற காரணத்தால் இந்த வழக்கை நாங்கள் தொடர்ந்து விசாரிக்கிறோம் சொல்லியிருக்கிறாங்க. பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இதுல இருக்கு, கவர்னர் வித்ஹோல்டு பண்றதுல பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருக்கு அப்படின்றத உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உறுதி செய்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் போன முறையே தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. ரோல் ஆஃப் கவர்னரின் பொலிட்டிக்கல் கான்டெக்ஸ்ட் அப்படின்றதையும் வந்து முற்று முழுதாக தடுத்திருக்கிறது. அதை இப்ப இவங்களால சகிச்சுக்க முடியல. இப்போ நாளைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் என்ன பண்ணுவாங்க? கவர்னராக போட்டாங்கன்னா அவங்க கையில் உட்காந்து கையெழுத்து போடுறதுக்கு அவங்க வேலைக்கு போகிறாங்க. அவங்களுக்கு அரசியல் லாபம் நோக்கம் இருக்கிறது. அந்த அரசியல் நோக்கம் இருக்கிறதுனால தானே கவர்னர் ரிசைன் பண்ணிட்டு வர்றாங்க. அப்போ கவர்னருக்கு அரசியல் நோக்கம் இல்லை என்று சொல்லுவது அண்ணே அதானே இது அப்படின்னு சொல்கிற மாதிரி வாழைப்பழ காமெடி மாதிரி மாறிக்கொண்டிருக்கிறது. அப்போது தேவையில்லாமல் இந்த மாநில அரசாங்கத்தை முடக்குவது அப்படின்ற ஒரே நோக்கத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஹோம் மினிஸ்ட்ரியினுடைய அழுத்தத்தின் பேரால பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் என்று கொடுக்கப்பட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிற அந்த அறிக்கையில் முதல் பத்தி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஐ ஸ்ட்ராங்லி கண்டெம் த யூனியன் கவர்மெண்ட்ஸ் பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் which attempts to subvert the constitutional position already settled by the Honorable Supreme Court in Tamil Nadu Governor's case and other precedents. தமிழ்நாடு கவர்னர் வழக்கு மட்டுமல்லாமல் முந்தைய வழக்குகளிலும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட முடிவுகளை சந்தேகத்திற்குட்படுத்தி வேண்டுமென்றே அரசியலமைப்பு சட்டத்தை கேள்விக்குள்ளாக்குகிறது இந்த பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் அப்படின்றத தெளிவாக சொல்லி இருக்கிறார். மேலும் அவர் வந்து இன்னொரு அறைகூவலையும் வைக்கிறார். இன் தீஸ் கிரேவ் சர்க்கம்ஸ்டான்சஸ், இந்த மோசமான சூழ்நிலையில் ஐ அர்ஜ் ஆல் நான் பிஜேபி ஸ்டேட்ஸ் அண்ட் பார்ட்டி லீடர்ஸ் டு ஜாயின் திஸ் லீகல் ஸ்ட்ரகிள் டு டிஃபெண்ட் த கான்ஸ்டியூஷன். அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக இந்த சட்ட ரீதியான போராட்டத்திற்கு பாஜக ஆளாத அனைத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசுகளையும் பாஜக அல்லாத அனைத்து கட்சிகளையும் நான் அழைக்கிறேன் அப்படின்னு ஒரு அறைகூவல் விடுத்திருக்கிறார். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்கின்ற வரிகளை மீண்டும் அவர் நினைவுபடுத்தி பேசியிருக்கிறார். இந்த பொசிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை எதிர்கொள்வது அப்படின்றது அவர்களுக்கு வாய்ப்பு இல்லாத ஒன்று. இந்த வழக்கை கூட அடுத்து கியூரேட்டிவ் ரிவ்யூ அப்படின்னு இவங்க இழுத்தடிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஸ்டாலின் முன்வைத்திருக்கக்கூடிய இந்த அரசியல் நெருக்கடியை அவர்களால் சமாளிக்க முடியாது. இல்லை, அப்போ ஒன்றிய அரசாங்கம் மறுபடியும் ரிவ்யூ அதுக்கு மேலே போயிட்டு இல்லை 5 பேர் பெஞ்சுக்கு இந்த கேஸை கொண்டு போய் இல்லை ஏற்கனவே இருக்க இந்த தீர்ப்பை வந்து பின்வாங்க வைக்கிறதுன்ற சாத்தியமானு கேட்குறேன். இல்லை, இப்போ வரைக்கும் அந்த தீர்ப்புக்கான சாத்தியம் இல்லை. வேற ஏதாவது வழக்கு அதுக்கான கிரைசிஸ் வரணும். அந்த கிரைசிஸின் அடிப்படையில் இவங்க ஏதாவது வழக்கு தொடர்ந்து அதை லார்ஜர் பெஞ்சுக்கு கொண்டு போய் இதை நிப்பாட்டி கேள்வி கேட்பதற்கான வாய்ப்புகள் உருவாக்கலாமே தவிர இப்போ எந்த பொசிஷன்லையும் அவங்க கையில் ஆதாரங்கள் இல்லை. ஓகே, இவ்வளோ நேரமாக இந்த செய்தி தொடர்பாக உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.